திரு வைகுந்த காலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மை உடனாய திரு வைகுந்த காலத்தியப்பர் திருவருளையும் சிந்திக்கின்றோம். ஏத்தியே எண்ணுள்ளம் நிற்குமால் எப்பொழுதும் மாத்தணி வெண்கோட்டு மதமுகத்து தூதழல்போல் செக்கர் திருமேனி செம்பொற்கழல் அங்கை முக்கற்கடாயானை முன். இதுடைய பொருள் முன்னே உள்ள பாடல்ல நம்மை அந்த விநாயக பெருமானை பணியும்படி பணித்தார். நம்மளை கூப்பிட்டு நீங்கள்லாம் போய் இந்த பிள்ளையாரை கும்பிடுங்கன்னு. அப்போது கபில தேவநாயனார் உபதேசம் செய்வதன் முன் அவர் எப்போதும் இந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடியவராக இருக்க வேணும். அதை தான் சொல்கிறார். நான் எப்போதும் இந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடியவன். ஏத்தியே என்னுள்ளம் இருக்குமால் எப்பொழுதும் என்னுடைய உள்ளம் எப்போ பார்த்தாலும் அந்த விநாயக பெருமானை வணங்கி கொண்டே இருக்கும். அந்த விநாயக பெருமான் எப்பேற்பட்ட பெருமான்னா, மாத்தணி வெண்கோட்டு மதமுகத்து தூத்தழல் போல் செக்கர் திருமேனி செம்பொற்கழல் ஐங்கை. அங்கைன்னு பாடபேதம் உண்டு. அது எப்படி வேணாலும் ஐங்கைன்னா 5 கரங்களை உடையவன், அங்கைன்னு அழகான கையை உடையவன். அப்படி வெள்ளை தந்தங்களையும் பெரிய தந்தங்களையும் மதம் பொழியக்கூடிய யானையாகவும் சிவந்த தழல் போல திருமேனியை கொண்டவனும் செம்மையான தங்கம் போன்ற திருவடிகளையும் கரங்களையும் கொண்டவனான 3 கண்களை உடைய யானையான அந்த விநாயக பெருமான் முன்பு என்னுடைய மனம் எப்போதும் எப்போ பார்த்தாலும் அந்த விநாயகன் மீதே மையல் கொண்டு அவனையே என்னோட உள்ளம் வணங்கும் அப்படின்னு இதில் அருள் செய்கிறார்.